நெல்லுக்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாய்க்காலை பாருங்க, தேவையில்லாத செடி கொடி எல்லாமே இந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே பரவி இருக்கு. அதே மாதிரி இந்த நெல் வயலை சுற்றி உள்ள இந்த வரப்பை பாருங்க, இந்த வரப்பு ஃபுல்லாகவுமே தேவையில்லாத செடி கொடி தான் மண்டி போய் கிடக்கு. இந்த வரப்பை நீங்கள் சுத்தம் பண்ணாததுனாலையும் வாய்க்காலை சுத்தம் பண்ணாததுனாலையும் சின்ன பெருசாக ஏற்படும். களைகள் பரவுறத இந்த வாய்க்காலும் அதே மாதிரி இந்த வரப்புகளும் நமக்கு ஊக்குவிக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ அந்த வாய்க்காலில் இருக்கிற அந்த செடி கொடிகளோட விதைகள், அதுக்கப்புறம் அதோட கிழங்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த தண்ணியை அடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரப்பை சுற்றி உள்ள தேவையில்லாத செடி கொடி இதோட விதைகளும் நம்ம வயலுக்குள்ளே விழுந்து களைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி களைகள் பரவுறத இந்த வாய்க்காலும் வரப்பும் ஊக்குவிக்குது. ஸோ இப்போ நம்ம அண்டை வெட்டுறது மூலமாக அதே மாதிரி இந்த வாய்க்காலையும் வந்து சுத்தம் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இந்த களைகள் பரவுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தடுக்க முடியும். இந்த வாய்க்காலையும் இந்த வரப்புகளையும் நம்ம சுத்தம் பண்ணுறது மூலமாக களைகள் பரவுறதை நம்ம தடுக்கிறோம். நம்ம களையை தடுக்கலை, களைகள் பரவுறதையே தடுக்கிறோம். ஸோ அதனால் களைகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வயல்களில் வந்து குறைய ஆரம்பிக்கிறது.